ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போகிறோம். நமக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, த ஏஜ் ஆஃப் சிவல்ட்ரி, ஏஜ் ஆஃப் சிவல்ட்ரி அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. இதோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் கிரக்கோஸ் அப்படிங்கிறவங்க தான் ஆத்தர். அப்போ உங்களுக்கு வந்து ஏஜ் ஆஃப் சிவல்ட்ரி அப்படின்னு சொன்னாலும் இந்த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ரெண்டுமே வந்து ஒன்று தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதை நம்ம தெரிஞ்சுப்போம். ஏஜ் ஆஃப் சிவல்ட்ரி அப்படின்னாலும் நீங்கள் ஜார்ஜ் கர்கோஸ் தான் எழுதணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்னு சொன்னோம்னா ஜார்ஜ் கர்கோஸ் அவங்க தான் வந்து எழுதினாங்க அப்படின்னு சொல்லி எழுதணும். இதில் என்ன வச்சு அப்படின்னா, நமக்கு கொரோனாக்கு முன்னாடி ஒரு புக் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த போயம் வந்து ஒரு 50 லைன்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட நியூ எடிஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 16 லைன்ஸ் தான் நமக்கு வந்து போயம் வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் என்ன வச்சாங்க அப்படின்னா த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஆனால் நமக்கு வந்து சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஜ் ஆஃப் சிவல்ட்ரி அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற நம்மளோட நியூ சிலபஸ் இருக்க புக்கும் முன்னாடி இருந்த போயம் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ இருக்கோ எல்லாமே வந்து நம்ம பார்த்துருவோம். சும்மா ஒரு ஜென்ரலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், போயம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, டீப் இன்சைட் த மவுண்டெயின் த அட்வென்ச்சர்ஸ் ஹைட் தெம்செல்ஸ், தே ஆர் ஆல் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ், they all have an excellent ending because those that live their lives in adventure see the world in an extraordinary special way. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மலைகளுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா டீப் இன்சைட் த மவுண்டெயின், ஒரு மலைகளுக்கு உள்ள டீப்பா நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா சாகசங்கள், நிறைய நமக்கு தெரியாமல் நிறைய வீர தீர செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாகசங்கள் வந்து நிறைய ஹைட் அப்படின்னா ஒளிஞ்சு இருக்கு. எதுக்குள்ள? ஒரு மலைகளுக்குள்ள நீங்கள் டீப்பாக போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள நிறைய அட்வென்ச்சர்ஸ் நமக்கு ஒளிஞ்சிருக்கு. நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை நிறைய சாதிக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு வடிவம்ல இருக்கும், அதுதான் சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது என்னதான் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் எண்டிங் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோட எண்டிங், அதோட நம்மளோட அவுட்புட் அப்படின்னா எப்படி இருக்கும்னா அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவை நம்ம மேலே கிளைம் பண்ணுறோம், ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏறும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஏறி முடிச்சதுக்கப்புறம் அதோட எண்டிங் நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் தானே கிடைக்கும். நம்மள எல்லாருமே தானே செய்வாங்க. அப்ப எந்த ஒரு வீர தீர செயல்கள் இல்லைன்னா எந்த ஒரு சாகசங்கள் நீங்க செய்றீங்க அப்படின்னாலும் அதுல இருந்து கிடைக்க போற அவுட்புட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிகாஸ் those that live their lives in adventure, ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அட்வென்ச்சர்ல வாழறவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம நார்மலா இருக்கிறவங்களை விட அவங்களோட உலகத்துல, அதாவது இந்த உலகத்தை வந்து பார்க்குற பார்வை அப்படின்னு இருக்குல்ல, இப்போ சாதா ஒரு மனுஷங்க வந்து இந்த உலகத்தை பார்க்கறதுக்கும் வீரதீர செயல்கள் செய்கிறவங்க இருக்காங்கல்ல, அந்த அட்வென்ச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த உலகத்தை பார்க்கறதும் வேற ஒரு கண்ணோட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாமே எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் வே, எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெஷல் வேவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ கீழே இருந்து பார்த்தா நமக்கு ஹிமாலயோட அழகு வந்து தெரியாது, அங்கேருந்து போய் பார்த்தாதான் அந்த உலகமே வந்து நமக்கு வேற மாதிரி தெரியும். இப்போ கடலுக்குள்ளே போனாதான் அதுக்குள்ளே என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன அழகு இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ ஒரு விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது தான் உலகமே வந்து என்னன்னா நமக்கு வேற ஒரு ஸ்பெஷல் வேவா, வேற ஒரு கண்ணோட்டமாக வந்து நமக்கு தெரியும். யாருக்கு அப்போ தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸில் வாழறவங்களோட வாழ்க்கை தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மலைகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ல இருக்கும், ஆனா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான எண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம பார்க்குற விதத்தை விட இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் பார்க்குறாங்கல்ல, அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, உலகத்தோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் வேவா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்ட்ராடினரியான ஸ்பெஷல் வேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த பேராகிராஃப் போலாமா? டு அட்ராக்ட் த அட்வென்ச்சர்ஸ் இன் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹேபிட் யூ ஒன்லி நீட் டு க்ளோஸ் யுவர் eyes and ask them to embarrass you.
என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸை, இந்த மாதிரி வீர தீர செயல்களை நீங்களும் பண்ணணும், உங்களோட ரெகுலர் ஹேபிட்ல கொண்டுட்டு வரணும், உங்களோட பழக்க வழக்கங்கள்ல நாமளும் இதை அச்சீவ் பண்ணணும், நாமளும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த அட்வென்ச்சர்ஸை நீங்க அட்ராக்ட் பண்ணணும். அதாவது ஒரு விஷயங்களை உங்களுக்குள்ள ஊடுருவ செய்யணும், அந்த விஷயத்தை நீங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கண்களை நீங்க மூடி அந்த அட்வென்ச்சர்ஸை, அந்த வீர தீர செயல்களை உங்களுக்குள்ள ஊடுருவ அனுமதிங்க அப்படின்னு சொல்றாங்க. டு ஆஸ்க் தம் டு எம்பரஸ் யூ அப்படின்னா உங்களுக்குள்ள ஊடுருவ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்குள்ள அந்த எண்ணங்கள் உள்ள போச்சுனாதான் நம்மளால அந்த விஷயங்களை வீர தீர செயல்களை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு விஷயம் இப்ப பண்றோம், ஒரு விஷயம் சாதிக்க போறோம் அப்படின்னா அதை நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தோம், ரெகுலர் ஹேபிட்டா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த விஷயத்தை நம்ம வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா திடீர்னு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது. என்ன பண்ணணும்னா ரெகுலரா நீங்க படிக்கிற ஹேபிட்டை வச்சுக்கணும். கரெக்டா அதுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பிளான் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதை உங்களால அச்சீவ் பண்ண முடியும்ல. அதுதான் சொல்றாங்க, ரெகுலரா நீங்க ஒரு ஹேபிட்டை நீங்க வச்சுக்கும் போது அந்த அட்வென்ச்சர்ஸ் உங்களை அட்ராக்ட் பண்ண நீங்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உள்ள உங்களுக்குள்ள ஊடுருவ நீங்க விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. யூ கேன் ஆல்சோ இமேஜின் தட் யூ ஆர் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ஃபீல் த விண்ட் ஸ்ட்ரீம் த்ரூ யூ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அகேன்ஸ்ட் யூ. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு கற்பனை பண்ணுங்க. உங்களை நீங்க எப்படி கற்பனை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு கண்ணாடி பாத்திரம் அப்படின்னு இருக்குல்ல, இப்ப கண்ணாடி கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ணாடி கிளாஸ் எப்படி இருக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்குமா, உள்ள இருக்கிறது எல்லாமே நமக்கு வெளியில தெரியும்ல, அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா நீங்க உங்களையே நீங்க இமேஜின் பண்ணுங்க. அதாவது இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ்க்கு ஈக்குவலா நான் வந்து என்னை இமேஜின் பண்ணணும். எப்படி கண்ணாடி கிளாஸ் வந்து ஒரு லைட்டை வந்து உள்ள வந்து அலோ பண்ணுதோ அந்த மாதிரி நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அட்வென்ச்சர்ஸை எனக்குள்ள ஊடுருவ நான் அனுமதிக்கணும். அதுக்கு அகெயின்ஸ்டா போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அட்வென்ச்சர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நீங்க போகாம அந்த அட்வென்ச்சர்ஸை நீங்க உங்களுக்குள்ள அலோ பண்ணுங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் மீடியம் மாதிரி இருந்து உங்களுக்குள்ள அதை ஊடுருவ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? ஆர் இமேஜின் தேர் ஆர் டைனி லிட்டில் விங்ஸ் ஆன் யுவர் பேக் அண்ட் எவ்ரி டைம் யூ டேக் எ நியூ ஸ்டெப் டு பவுன்ஸ் எ பிட். அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஆப்ஜெக்ட் மாதிரி நம்மளே இமேஜின் பண்ண சொன்னாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு விங்ஸ் அப்படின்னா ரெக்க இருக்க மாதிரி வந்து நீங்க இமேஜின் பண்ணுங்க. அப்படி நீங்க இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பறக்கலாம்ல, அதை தான் சொல்றாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க அந்த மாதிரி உங்களை இமேஜின் பண்ணி உங்களுக்கு பின்னாடி ரெக்க இருக்க மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டு நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைங்க. அதுல நீங்க பவுன்ஸ் ஆனாலும் சரிதான், லிட்டில் பிட் பவுன்ஸ் அப்படின்னா லைட்டா நீங்க சறுக்கினாலும் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா புது புது ஸ்டெப்பா எடுத்து வைக்கிற மாதிரி நியூவா எடுத்து வைங்க. டேக் எ நியூ ஸ்டெப். ஒரு தடவை நான் விழுந்துட்டேன் அப்படின்னா அங்கே விழுந்தே கிடக்காம அடுத்து வந்து எப்படி ஏஞ்சல்ஸ்லாம் பறக்குறாங்களோ அந்த மாதிரி அடுத்து புது ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்க வந்து பறந்துக்கிட்டே இருங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு விங்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த லைன் போலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா maybe life itself is one big adventure if only you have the correct shades on. இதில் என்ன சொல்றாங்கன்னா வாழ்க்கையே என்ன அப்படின்னா ஒரு வீர தீர செயல்கள் தான். எப்ப அப்படின்னா நீங்க கரெக்டான ஷேடு உங்களுக்குள்ள நீங்க வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையே எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீர தீர செயல்களா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப ஒரு கரெக்ட் ஷேடு நீங்க கரெக்டான பாத்தை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அட்வென்ச்சர்ஸா இருக்கும், ஒரு வீர தீர செயலா பண்ற ஒரு பெரிய வீரர் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட பாத்தீங்கன்னா நமக்கு புது புக்ல கொடுத்திருக்க அந்த லைன்ஸ் போயம் லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தி ஏஜ் ஆஃப் சிவல்ட்ரி அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல சிலபஸ், அதோட வந்து நமக்கு கண்டினியூ ஆகும். அப்ப நம்ம ஃபுல்லாவே ஒரு தடவை பார்த்துருவோம் சரிங்களா? அடுத்து பாருங்க, பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் when kites were bold who with a sword or glance in armor sought romance. இதுல என்ன சொல்றாங்கன்னா பேக் இன் த டேஸ் ஆஃப் ஓல்ட் அப்படின்னா பழைய காலங்கள்ல முன்னொரு காலங்கள்ல நைட்ஸ் அப்படின்னா என்னன்னா போர் வீரர்கள்னு சொல்லுவாங்க. போர் வீரர் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, மாவீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நைட்ஸ். அந்த மாவீரர்கள் வந்து காலாட் படையா இருக்கலாம், குதிரை படையா இருக்கலாம், யானை படையா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். மொத்தமா வந்து மாவீரர்கள் சோல்ஜர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி இருந்த காலத்துல போர் வீரர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப போல்டா இருப்பாங்களாம், ரொம்ப தைரியமா இருப்பாங்களாம். அவங்க கையில எப்பவுமே என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா ஸ்வாட் கத்தி வச்சிருப்பாங்களாம். லான்ஸ் அப்படின்னா ஈட்டி,
லான்ஸ்னா என்னன்னா ஈட்டி, இப்படி ஈட்டி எறிவாங்கல்ல அது வச்சிருப்பாங்களாம். ஸ்வாடுனா கத்தி, உங்களுக்கு தெரியும்ல. அவங்க கையில எப்பவுமே என்ன இருக்கும் அப்படின்னா கத்தியும் ஈட்டியும் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன் ஆர்மர் ஸ்வாட் ரொமான்ஸ், அவங்க ஆர்மி அந்த மாதிரி அவங்க ஈட்டியை வச்சுட்டு கத்தியை வச்சுக்கிட்டு என்ன தேடுறாங்க அப்படின்னா ஒரு ரொமான்ஸான வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. அவங்க பண்ற எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வீர தீர செயல்களாக தான் அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? It was the age of chivalry long ago in man's history when to fight for a righteous cause one did gain considerable applause. அதாவது ஏஜ் ஆஃப் சிவல்ட்ரி அப்படின்னா இந்த போர் வீரர்கள் இருந்த அந்த காலத்தை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் சிவல்ட்ரி. சிவல்ட்ரி அப்படின்னா இந்த போர் சோல்ஜர்ஸோடைய காலங்கள், மாவீரர்களுடைய காலங்கள் தான். மாவீரர்களுடைய காலங்களை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் சிவல்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா மனுஷனோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் ஆஃப் சிவல்ட்ரி போர் வீரர்களோட காலம்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களாம். அதுவும் எப்படி சண்டை போடுவாங்க அப்படின்னா ரைட்டர்ஸ் காஸ் அப்படின்னா ரொம்ப நியாயமான சில விஷயங்கள், ரொம்ப கரெக்டான விஷயங்களுக்காக தான் அவங்க ஃபைட் பண்ணுவாங்களாம். இப்போ போர் வீரர்கள் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லல என்ன சண்டை போடுறவங்க தானே. அப்போ சண்டை சும்மாலாம் போட மாட்டாங்க. ஏதோ நாட்டை காப்பாற்றணுமா இருக்கும், இல்லைன்னா ஒரு பொண்ணை காப்பாற்றணுமா இருக்கும், ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். அப்போ அவங்க போடுற சண்டை எதை வச்சு இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு நியாயமான விஷயங்களுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே தப்பா இருக்காது, எல்லாமே ரைட்டான ஒரு காசுக்காக தான் இருக்கும். அப்படி அவங்க அந்த சண்டை போடும்போது அவங்க என்ன அதனால கெயின் பண்றாங்க அப்படின்னா ஒரு அப்ளாஸ், அதுக்கான ஒரு தனியா பாராட்டு. அப்ளாஸ் அப்படின்னா என்னது? பாராட்டுறது தானே. அப்போ அதுக்கான தனியாக வந்து அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் வந்து கிடைக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் சிவல்ட்ரி போர் வீரர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த சண்டையும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நியாயமான விஷயத்துக்காக தான் இருக்கும். அதுக்கு அவங்களுக்கு திரும்ப ரிவார்டு கிடைக்கும், ஒரு அப்ளாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைன் போலாமா? It was mainly for show, love and glory. They deemed themselves being worthy to capture the heart of some fair maiden which was the most desired prize laden. இந்த 4 லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன சொல்றாங்கன்னா இது மெயினா இந்த சண்டை ஏன் போடுறாங்க அப்படின்னா மெயினா என்னென்னலாம் காரணம் அப்படின்னா ஷோ, ஒரு காட்சிக்காக நாங்க வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சுப்பாங்கல்ல. இப்போ ஒரு நாடு ரொம்ப வீரமான நாடாக இருந்தால் எதிரி நாட்டுக்காரங்க அவங்கள்ட்ட போர் பண்ண கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல. அப்போ காட்சிக்காக இருக்கும். அப்போ எதுக்காகலாம் சண்டை போடுவாங்க அப்படின்னா சில பேர் காட்சிக்காக ஷோக்காக பண்ணலாம், சில பேர் லவ்க்காக பண்ணலாம். இப்போ நான் ஒரு பொண்ணை விரும்பிட்டேன், அந்த பொண்ணை நான் போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவங்க போர் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்கல்ல. சில பேர் அன்புக்காக இருக்கலாம், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோரி அப்படின்னா புகழ். ஒரு மன்னர் வந்து அவரோட புகழை வந்து பெருக்கிறதுக்காக இன்னும் நல்லா வளர்க்கறதுக்காக வந்து போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மெயின்லி இது எதனால இருக்கும்? இந்த ஏஜ் ஆஃப் சிவல்ட்ரியில் இந்த ஃபைட்டுங்கிறது எதனால இருக்கு அப்படின்னா ஷோக்காக இருக்கலாம், லவ்க்காக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா க்ளோரிக்காக அவங்களோட புகழுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்க, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்கள என்னவா காமிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வர்த்தி, அதாவது நான் வந்து இதுக்கு தகுதியானவன் தான். வர்த்தி அப்படின்னா தகுதின்னு சொல்லுவோமா. இப்போ இந்த நாட்டை நான் ஆள்றேன் அப்படின்னா இந்த நாட்டை ஆள்றதுக்கு நான் ரொம்ப தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து போர் பண்ணி என்னோட நாட்டு மக்களை காப்பாற்றினா தானே நான் அந்த நாட்டுக்கே ராஜாவாக இருக்க முடியும். அதுதானே அதுதான் வந்து இந்த ராஜாக்கான தகுதி என்னது, அவங்க மக்களை காப்பாற்றணும். எந்த பிரச்சனையில் மக்கள் இருந்தாலும் அவங்கள காப்பாற்றுறது தான் யாரோட தகுதி? ராஜாவோட தகுதி. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட தகுதியை காமிக்கிறதுக்காக கூட அவங்க வந்து போட்டி போடலாம், சண்டை போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டு கேப்சர் ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மேடன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இப்போ மகாபாரதம் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ ராமர் இப்போ ராமாயணம்லாம் பார்த்தீங்கன்னா ராமர் வில்ல வளைக்கும் போது நமக்கு சீதையை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துருப்போம்ல. அப்போ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்களுடைய திறமையை காமிச்சு அவங்களுக்கு விரும்பின பொண்ணை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, டு கேப்சர் த ஹார்ட் ஆஃப் சம் ஃபேர் மேடன். இந்த மாதிரி அவங்க போர் வீரர்களாக இருக்கும் போது இவ்வளோ பெரிய திறமசாலியாக இருக்கும் போது நிறைய அழகான பெண்கள்லாம் அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. அழகான
அழகான பெண்கள்லாம் அவங்க மேலே வந்து லவ் பண்ணுவாங்க, லவ் வைப்பாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. இப்போ அந்த காலத்தெல்லாம் வீரர்களை தானே வந்து ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு படத்தில் கூட பார்த்தீங்கன்னா இளவட்ட கல்லை யாரை தூக்குறாங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி வீர தீர செயல்கள்லாம் செய்கிறது எதனால் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இல்லை ஒரு அழகான பொண்ணை அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி அவங்க பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து எப்படி நினைப்பாங்களாம், ரொம்ப பெரிய பரிசாக நினைப்பாங்க. லேடன் அப்படின்னா பெரிய கிஃப்ட் அப்படின்னு அர்த்தம். இப்படி சாதிச்சு நான் ஒரு போர் பண்ணி அந்த நாட்டில் இருந்து அந்த பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா அது வந்து அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய பெருமையாக நினைப்பாங்களாம். அதுதான் மோஸ்ட் ப்ரைஸ் லேட், அதாவது டிசையர்டு ப்ரைஸ்னா ரொம்ப சூப்பரான பெரிய ப்ரைஸாக வந்து அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ணுவாங்களாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதுக்காகலாம் போட்டி போடுவாங்க அப்படின்னா காட்சிக்காக, லவ்க்காக, புகழ்ச்சிக்காக. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதுக்கு தகுதியானவன் தான், எனக்கு இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு நான் தகுதியானவன் தான் அப்படின்றத காமிக்கிறதுக்காக போர் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் போர் பண்ணி ஜெயிச்சு சில பெண்களை கவர்ந்து லவ் பண்ணி அவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்களாம். அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது பெரிய பரிசாக வந்து அந்த காலத்துலலாம் வந்து நினைப்பாங்களாம். அதுதான் இதில் சொல்கிறாங்க. அடுத்த போலாமா? How they would strike heavy blows on all of their opponents and foes in a one-to-one combat defying death as crowd watch abated breath. அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி அவங்க சண்டை போடுறது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ஹெவியாக சண்டை போடுவாங்களாம். ஒருத்தங்க இப்போ ரெண்டு ஆப்போசிட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கில் ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்கும் அப்படின்னா இடி மாதிரி இருக்கும் அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு அடியும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெவி ப்ளவுஸ் அப்படியே ரொம்ப பயங்கரமாக அடிப்பாங்களாம், பயங்கரமாக சண்டை போடுவாங்களாம். அதை தான் சொல்கிறாங்க. யார் அப்படின்னா அவங்களோட ஆப்போனன்ட்ஸ், எதிரி. ஃபோனாலும் எனிமி. ஆப்போனன்ட்ஸ் அப்படின்னா எனக்கு எதிரில் இருக்கவங்க, சண்டை போடும்போது எனக்கு எதிரில் இருக்கவங்க ஆப்போனன்ட்ஸ். ஃபோ அப்படின்னா எனிமி சொல்லுவாங்க. ஃபோனா யாரு? எனிமி. அப்ப அவங்க எனிமி கிட்டயும் அவங்க எதிரில் இருக்கவங்க கிட்டயும் போட்டி போடும்போது எப்படி போட்டி போடுவாங்க அப்படின்னா ஹெவி ப்ளோஸ் அப்படின்னா பயங்கரமா வந்து அவங்க அடிப்பாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இனி 1-to-1 காம்பேக்ட், அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி 1-to-1 காம்பேக்ட் தான். இதனால சாகிறதுக்கு கூட ரெடி ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீயா நானா அப்படிங்கிற போட்டியை வச்சு நான் சாகிற அளவுக்கு கூட அது போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அங்கே சுற்றி இருக்க க்ரௌடு, அங்கே இருக்க மக்கள், இப்போ போர் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு போட்டி நடக்குது, சண்டை போட்டுக்கிறாங்கன்னா சுற்றி இருக்க க்ரௌடெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா அபேட்டட் பிரீத் அப்படின்னா பெருமூச்சு இழுத்து ஐயோ அப்படி சொல்லிட்டு இப்படி பார்ப்பாங்கல்ல, என்ன இது இப்படியே பயங்கரமா ஐயோ அவங்க செத்துருவாங்களா தெரியலையே, இப்படி இருக்காங்களே, இப்படி போடுறாங்களே, அந்த மாதிரி ஒரு பெரிய சண்டை அடிச்சுக்கிட்டு சாகிற அளவு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா சுத்தி இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்க, ரொம்ப அப்படியே பயங்கரமா தானே பார்ப்பாங்க, பெருமூச்சு விட்டு அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்ப்பாங்களாம். அதை தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பேராகிராஃப்ல வந்து சொல்றாங்க. அடுத்து போலாமா? Yes, it was far back in those days of war that courage and strength came to the fore, where there was this life and death struggle, such issues at hand the knights would juggle. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் இப்படி தான் வந்து அப்போ இருந்த காலத்தில் டேஸ் ஆஃப் war அப்படின்னா முன்னாடி இருந்த காலம், பல வருஷம், லாங் டைம். war அப்படின்னா என்னென்னா லாங் டைம் அகோ, இல்லைன்னா லாங் டைம் பிஃபோர், முன்பொரு காலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், இட் வாஸ் ஃபேர் பேக் இன் தோஸ் டேஸ் ஆஃப் war, இப்படி தான் இருந்தது, பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த மாதிரிலாம் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட தைரியமும் அவங்களுடைய சக்தியும் அவங்களோட ஸ்ட்ரென்த் வலிமை என்ன அப்படின்றத காமிக்கிறதுக்காகவே அவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க. அவங்களோட தைரியம், அடுத்து அவங்களோட வலிமை வந்து இது மூலிமா வெளியில் வந்துச்சு. கேம் டு ஃபோர் அப்படின்னா இந்த மாதிரி சண்டை போட முடியுமா, யாரை ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து வலிமையான ராஜா, யாரை தோக்குறாங்களோ அவங்க வலிமை குன்றிய ராஜான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க சண்டை போடும்பொழுது அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய தைரியம் என்ன, கரேஜ் என்னன்னு நமக்கு தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் தேர் வாஸ் திஸ் லைஃப் அண்ட் டெத் ஸ்ட்ரகிள். இந்த மாதிரி சண்டை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா லைஃப் எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா டெத் ஸ்ட்ரகிள் அப்படின்னா வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு பெரிய போட்டியாம். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எப்படி இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரி தான் சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி அவங்க போடுறதுனால அவங்களோட தைரியமும் அவங்களோட வலிமையும் நமக்கு வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சண்டைகள்லாம் எப்படி இருக்குன்னா வாழ்வா சாவா, இன்னைக்கு உண்டா, டூ ஆர் டை, அந்த மாதிரி சொல்கிறாங்களே, வாழ்வா சாவா, லைஃபா இல்லை டெத்தா அப்படின்ற லைஃப் அண்ட் டெத் ஸ்ட்ரகிள் இதுக்குள்ளதான் வந்து அவங்களுடைய இதுவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
இதுக்காக தான் அந்த மாவீரர்கள் நைட்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த மாவீரர்கள் சோல்ஜர்ஸ் வந்து ஜகுல் அப்படின்னா போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜகுல் அப்படின்னா என்னன்னா போராட்டம். இதுக்காக தான் அந்த மாவீரர்களும் போராடுவாங்க. என்ன அவங்களோட தைரியத்தை காமிக்கிறதுக்கும் அவங்க வலிமையை காமிக்கிறதுக்கும் தான் வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, and in fighting for their country, faith and king, noble impressions on people minds would ring, that even through the ages are held in high esteem, those knights in shining armor do now all seem. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா அப்படிதான் சண்டை போட்டாங்க அப்படிதானே. எதனால அவங்க சண்டை போட்டாங்க? ஃபைட்டிங் ஃபார் their country, அவங்க நாட்டுக்காக சண்டை போட்டாங்க. ஃபெய்த் அப்படின்னா அவங்களுடைய நாட்டோடைய உண்மை, அவங்க அந்த நாட்டு மேல வச்சிருந்த விசுவாசத்துக்காக சண்டை போட்டாங்க. அவங்க கிங்குக்காக சண்டை போட்டாங்க. அப்படி போடும்போது அந்த மக்களோட மனசுல, பீப்புளோட மைண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல நோபல் இம்ப்ரெஷன். அப்பா நம்ம வந்து ஒரு நல்ல சேஃபான நாட்டில தான் இருக்கோம், நம்ம மாவீரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்காங்க, நம்மளை காப்பாத்திடுவாங்க, நம்ம ராஜா ரொம்ப வலிமையான ராஜாவா இருக்காரு, நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள அந்த பீப்புளோட மைண்ட்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு நோபல் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதுக்காக சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. that even though the ages are held in esteem, those knights in shining armor do now all see. என்னதான் இப்ப அவங்க அவ்வளவு சண்டை போட்டுட்டு இறந்து போயிருந்தாலும், சில சோல்ஜர்ஸ் அதில் இறந்து போயிருப்பாங்கல்ல, சில வீரர்கள் இறந்து போயிருப்பாங்கல்ல, அதுதான் சொல்றாங்க. அவங்க என்னதான் இறந்து இப்ப அவங்க இல்லைன்னா கூட ஆனா அவங்களுடைய ஞாபகங்கள் நம்ம கிட்ட இன்னுமே ஷைனிங், அந்த சோல்ஜர்ஸ்லாம் இன்னுமே வந்து நமக்கு ஷைனிங் ஆகிட்டே தான் இருக்காங்க, பிரகாசமா. நமக்கு இன்னும் நம்ம இப்போ ஹிஸ்ட்ரி புக்கே எடுத்து பார்த்தோம்னா நம்ம நிறைய சோல்ஜர்ஸை பத்தி படிப்போம்ல, அதை தான் சொல்றாங்க. அவங்க பண்ணிட்டு போன அந்த ஹை எஸ்டீம்ஸ் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நவ்வால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இவ்வளோ சண்டை போட்டது எதனால? வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க அப்படின்னு பார்த்தோமா, அவங்களோட வாழ்க்கையே போராட்டமா இருந்துச்சு. எதனால அப்படின்னா அவங்களுடைய நாட்டு மக்களுக்காக, அந்த மன்னனுக்காக, அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்டுக்காக, அந்த நாட்டோடைய உண்மைக்காக தான் வந்து அவங்க போட்டி போட்டாங்க, சண்டை போட்டாங்க. அந்த மக்கள் மனசுல ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சு மக்களை வந்து ஒரு பாதுகாப்பான நம்ம கண்ட்ரியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்றதுக்காக சண்டை போட்டாங்க. இந்த மாதிரி அவங்க போட்ட சண்டை அப்ப நடந்துச்சு. இப்ப நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அப்ப நடந்த சண்டையா இருந்தாலும் அவங்க அவ்வளோ ஹை எஸ்டீம்க்கு பண்ண அந்த விஷயங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? There are many legends based on their heroic exploits, a legacy of tales which have been told with much adroit, highlighting aspect of human wisdom related to virtue and vice and the lessons to be learned those of goodness and sacrifices. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா புலித்தேவர், கட்டபொம்மன், இவங்களாம் வந்து பயங்கரமான நமக்கு ஒரு வீரர்கள் தானே, மாவீரர் லிஸ்ட்ல தான் அவங்களாம் வராங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, அவங்களோட நாட்டு மக்களுக்காக தானே போட்டி போட்டாங்க. அந்த மாதிரி நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கதைகளை நம்ம இப்ப வரைக்கும் என்ன பண்றோம், ஹிஸ்டரியா படிச்சுட்டு இருக்கோம்ல, அதுதான் சொல்றாங்க. அவங்களோட டெய்ல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெகசி, ரொம்ப பெருசா நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு ஹியூமனோட நமக்கு ரிலேட் பண்ணி நம்ம பார்க்கும்பொழுது அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரியை கொடுக்குறாங்க, ஒருத்தவங்களுடைய பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்த எல்லா நல்ல விஷயங்கள், அவங்களோட நன்மை என்னென்ன நன்மை அவங்க பண்ணாங்க அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். என்னென்ன தியாகம் அவங்க நமக்காக பண்ணாங்க. இப்போ நம்ம யாருன்னா இப்போ லீடர்ஸ்க்கு எடுத்துக்கோங்களேன், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்காக பண்ணாங்கல்ல, மகாத்மா காந்தி, அந்த மாதிரி எவ்வளோ லீடர்ஸ் இருந்தாங்க, பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருந்தாங்களா. அவங்களும் அவங்களோட உயிரை எதுக்காக தியாகம் பண்ணாங்க? அவங்களுடைய பர்சனலுக்காகயா? இல்லை, நம்ம நாட்டு மக்களுக்காக தானே பண்ணாங்க. அப்போ அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணதை நம்ம இப்போ படிக்கிறோம். அப்படி படிக்கும்பொழுது அதில் இருக்க நல்லதையும் அதில் அவங்க பண்ண நமக்காக பண்ண அந்த உயிர் தியாகங்களையும் நம்ம வந்து நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து போகலாமா? ஹிஸ்ட்ரி யூஸ்வலி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் time and again, as it often happens, a situation comes when we are asked to do something for a just cause and acting with chivalry we shouldn't pass. அதாவது ஹிஸ்ட்ரி வந்து இப்போ திரும்ப ரிப்பீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப ஏதோ வந்து இப்போ அப்போ வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க, காலனைசேஷன் பண்ணாங்க. அதனால நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் லீடர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு எதிராக போட்டி போட்டாங்க, போராடினாங்க, கஷ்டப்பட்டு நமக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்கல்ல. இப்போ திரும்ப அந்த மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, ஏதோ ஒரு வார் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சொல்றாங்க, ஹிஸ்டரி வந்து யூஸ்வலி ரிப்பீட்ஸ், திரும்ப அது வர்றதுக்கு ஒரு டைம் இருக்கும்.
திரும்ப அது வர்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு தெரியுமா டக்குன்னு என்ன ஆகும், இப்போ நமக்கும் யூஎஸ்ஏக்கும் சண்டை வரும், அவங்க நம்மளை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண கூட சான்சஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி எந்த நாடு எப்போ சண்டை போட்டுக்குனே தெரியாது. அப்போ ஹிஸ்ட்ரி வந்து திரும்ப முன்னாடி நம்ம பார்த்த அந்த ஹிஸ்ட்ரி வந்து திரும்ப நடக்கவும் சான்சஸ் இருக்குது. அப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் காஸ், ஒரு உண்மையான ஒரு விஷயத்துக்காக உங்களை போராட சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஸ்டூடெண்ட் பாஸ் நிற்கக்கூடாது. நீங்கள் எப்படி நம்ம மாவீரர்கள் நம்ம சிவால்ட்ரி ஆக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்மளும் வந்து ஆக்ட் பண்ணணும். இந்த மாதிரி அதனால தான் இப்போ நம்ம பல விஷயங்கள் நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய வீரத்தையும் அவங்களோட தியாகத்தையும் நம்ம படித்து இப்போ நமக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது, நம்ம அந்த மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஸ்டாப் பண்ண, ஐயோ என்னாலலாம் போய் பண்ண முடியாதுப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம இறங்கி அந்த என்ன நமக்கு தேவையோ, நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எழுதினது யார் அப்படின்னா ஜார்ஜ் கிரக்கோஸ் அப்படிங்கிறவங்க தான் இதோடைய ஆத்தர். புரியுதா? இதுதான் நமக்கு போயம். இந்த போயமை நீங்கள் ஒரு தடவை அப்படியே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும், உள்ள படிங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆத்தரை பற்றி பார்ப்போமா, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் இஸ் ரிட்டன் பை ஜார்ஜ் கிரக்கோஸ். யார் எழுதினாங்க அப்படின்னா ஜார்ஜ் கிரக்கோஸ் தான் வந்து எழுதினாங்க. அவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா எப்போனா 30th ஜூன் 30, 1951 தான் வந்து அவர் பிறந்திருக்காரு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸில் சாமோஸ் அப்படிங்கிற இடத்துல தான், கிரீஸ் நாட்டில் தான் வந்து அவர் பிறந்திருக்காராம். அது இப்போ எங்கே வாழறாரு அப்படின்னா மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில் வாழறாராம். அப்போ அவர் பானானது எங்கன்னு உங்களை கேட்டாங்க அப்படின்னா கிரீஸில். புரியுதா? கிரீஸில் பிறந்தார். எங்கே அதுலேயும் அப்படின்னா சாமோஸ் அப்படிங்கிற இடத்துல பிறந்தாரு. இப்போ நவ் எங்கே வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் எங்கே மெல்போர்ன் அப்படிங்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காராம். அப்போ புரியுது உங்களுக்கு? அவருடைய நேஷனாலிட்டி என்னன்னு கேட்டால் கிரீஸ். அவர் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னா ஆஸ்திரேலியா. புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா he is an aspiring poet who has written quite a number of poems. இவர் வந்து எப்படின்னா ஒரு ஆஸ்பிரேஷன் போயட்டா. இவரோட போயம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நேச்சரை பற்றி இருக்குமா, சயின்ஸை பற்றி இருக்குமா, ஃபிலாசபியை பற்றி இருக்குமா, அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃபாக இருக்குமா, ஸ்பிரிச்சுவலாக இருக்கும், இயற்கை மாதிரி இருக்கும், அறிவியலை பற்றி இருக்கும், ஃபிலாசபியை பற்றிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. He has studied Eastern and Western religions and associated philosophy of over 35 years and has practiced various forms of yoga and meditation. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் ரெண்டு ரிலிஜியன்ஸையும் படிச்சிருக்காராம். எத்தனை வருஷம் அப்படின்னா 35 வருஷமாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காராம். என்னென்ன அப்படின்னா யோகா அண்ட் மெடிடேஷனை இவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அதான் பார்த்தோம் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி இங்கே ஆல்ரெடி பார்த்தோம் பாருங்க. ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் எப்படிலாம் வந்து மோட்சம் அந்த ஸ்பிரிச்சுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் படிச்சாராம். எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 35 வருஷமா இதை ப்ராக்டிஸ் பண்றாரு. என்ன யோகா அண்ட் மெடிடேஷனை வந்து இவர் ப்ராக்டிஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போயம் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படிங்கிற போயம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.